ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பிக் ஷாட் பிரசன்ட்ல வெளிவந்த எம்எம்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அந்த பெல் பட்டன் ஆல் வைங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோனியும் ஒரு டாக்டர் இருந்தாங்க காட்டுறாங்க. இப்போ இவங்க என்ன கேட்பாங்கன்னா, சரி சொல்லு மோனிகா, உன்னோட பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல மேடம் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அவ சொல்லுவா. உன்னோட கண்ணு உண்மை சொல்லுது, ஆனா உன்னோட வாய் போய் சொல்லுது. என்கிட்ட மறைக்காம எல்லாம் உண்மையை சொல்லு அப்படி சொல்லும் போது, அது வந்து மேடம் எனக்கு பிரேக்கப் தான் பிரச்சனையா இருக்கு அப்படி சொல்லும் போது, அப்படியா சரி சொல்லு எதனால நீ பிரேக்கப் பண்ண அப்படி சொல்லி கேட்கும் போது, அதுவா நான் ஒரு லெஸ்பியன் மேடம், அதனால தான் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு இவ சொல்லும் போது, அதுக்கு அவங்க என்ன கேட்பாங்கன்னா, சரி உன் ஆளோட பேர் என்ன அப்படி சொல்லி கேட்கும் போது, அவனோட பேர் கார்த்திக் மேடம் அப்படின்னு சொல்லுவாளா. சரி ஓகே, எதனால அவரை உன்னை பிரேக்கப் பண்ணாரு அப்படி சொல்லி கேட்கும் போது, அதுவா நான் ஒரு லெஸ்பியன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவரு கூட நான் மேட்டர் பண்ணிட்டே இருக்கும் போது திடீர்னு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டான அந்த சௌமியோட பேர் சொல்லிட்டேன், அதனால அவர் அதை கண்டுபிடிச்சி என்ன பிரேக்கப் பண்ணிட்டாரு அப்படி சொல்லும்போது, இந்த சீனை எப்படி கட் பண்ணிட்டு இப்ப அந்த மேட்டர் சீன் தாங்க காட்டுறாங்க. அந்த சௌமியா கூட இவ பண்ற மேட்டர் சீன்ஸ் இருக்கு, கிட்டத்தட்ட அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட ஃபுல்லாவே பண்ணுவாங்க. ஒரு 15-20 நிமிஷத்துக்கு மேல நடக்குங்க அந்த மேட்டர் சீன்ஸ், வேற லெவல்ல இருக்கும். இப்படி அந்த ரெண்டு பொண்ணுங்களை மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப செகண்ட் எபிசோட்ல பார்த்தனா அந்த கார்த்தி தாங்க உட்காந்துருப்பான். இப்ப இந்த டாக்டர் என்ன கேட்பாங்கன்னா, சரி சொல்லு கார்த்திக் எதுக்காக அவளை நீ பிரேக்கப் பண்ண அப்படி சொல்லும்போது, மேடம் இவளை லவ் பண்ணும்போது எனக்கு தெரியாது இவ லெஸ்பியன்னு. ஒரு முறை நான் இவ கூட இருக்கும்போது திடீர்னு பார்த்தனா அந்த பொண்ணோட பேர் விட்டு சொன்னாலா, அப்பதான் நான் கண்டுபிடிச்சேன் இவ லெஸ்பியன்னு. அது மட்டும் இல்ல, இவளுக்கு பொண்ணும் பிடிச்சிருக்கு பையனும் பிடிச்சிருக்கு, அதாவது ரெண்டு பேரு கூடயும் அவ மேட்டர் பண்றா. அப்ப இவ என்ன கேட்டகரின்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லை, அதனால தான் நான் இவளை பிரேக்கப் பண்ணேன் அப்படின்னு இவன் சொல்லும்போது, இப்ப இந்த டாக்டர் என்ன சொல்லுவானா, சரி ஓகே கார்த்திக் இந்த காஃபி எடுத்து குடி அப்படி சொல்லும்போது, இல்ல மேடம் வேணாம் அப்படின்னு அவன் சொல்லுவானா, நான் கூப்பிட்டதுல தானே நீ வந்த, சோ எனக்கு மரியாதை கொடுத்து இது குடி அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காஃபி எடுத்து குடிக்கும் போது கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு மயக்கம் வர ஆரம்பிச்சிருங்க. ஆனா இந்த டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி சொல்லு கார்த்திக் நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா அப்படி சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பா மேடம் நான் செய்யறேன் மேடம் அப்படின்னு அவன் சொல்லுவானா. சரி ஓகே உனக்கு இவ்வளவு பிடிக்குமா அப்படி சொல்லி கேட்கும்போது, எனக்கு இவ்வளவு ரொம்ப பிடிக்கும் மேடம் அப்படின்னு அவன் சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இந்த பொண்ணுகிட்ட கேட்ட உடனே, அவளும் எனக்கு இவருன்னா எனக்கு ரொம்ப உயிர் அப்படி சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு இருப்பாங்களா. சரி ஓகே இப்ப நீங்க ரெண்டு பேரும் நான் சொல்றது செய்ய போறீங்க அப்படி சொன்ன உடனே இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப பெட்ரூம்ல தாங்க காட்டுறாங்க. சும்மா வேற லெவல்ல இருக்குங்க இந்த கார்த்தி இவளை வச்சு பண்ற சீன்ஸ். இப்படி இவ்வளவு வேற லெவல்ல கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனுடைய ரெண்டாவது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா இதனுடைய மூணாவது எபிசோடும் பார்த்துடலாம். இந்த மூணாவது எபிசோட்ல பார்த்தோன்னா இன்னொரு புதுசா ரெண்டு பேர் வந்திருப்பாங்க. இப்ப வழக்கம் போல அந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா, இவன் என்ன லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்துறான் மேடம், வேற ஒரு பொண்ணு கூட வேற தொடர்புல இருக்கான் அப்படி சொல்லும்போது, அதுக்கு அவனும் இல்ல மேடம் நான் அதே மாதிரி எல்லாம் இல்ல, நான் இவ்வளவு மட்டும் தான் லவ் பண்றேன் அப்படி சொல்லும்போது, இல்ல மேடம் உண்மையாவே இவன் போய் சொல்றான் அப்படின்னு அவ சொல்லுவாளா. இப்ப இந்த டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, சரி ஓகே சத்தம் போடாதீங்க, முதல்ல இந்த காஃபி எடுத்து குடிங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவங்க ரெண்டு பேரும் அந்த காஃபியை குடிச்சதுக்கு அப்புறம் இப்ப இவனை கேட்பானா, சரி சொல்லு அவன் உன்னை ஏமாத்துறானா அப்படி சொல்லி கேட்கும்போது, சேச்சா நான் எப்படி அப்படி சொன்னேன், நான் அப்படியே சொல்லவே இல்லையே, இவன் என்னை ஏமாத்தவும் மாட்டான், ஏன்னா நான் அந்த அளவுக்கு நான் லவ் பண்றேன் அப்படி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் போதையில இருக்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும்போது, இப்ப இந்த டாக்டர் வழக்கம் போல அப்ப நான் சொல்றதை நீங்க செய்வீங்களா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு அப்படியே ரூம்குள்ள பார்த்தனா வழக்கம் போல இதுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செம்மையாவே மேட்டர் பண்ணுவாங்க. சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. அந்த அளவுக்கு ஹாட்டா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப இந்த டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, யாருக்கோ கால் பண்ணிட்டு, நான் மாயா பேசுறேன், உனக்கு நான் இப்ப அனுப்பின வீடியோ கிடைச்சிருக்கோம், கூடி சீக்கிரத்துல உனக்கு இன்னொரு புது வீடியோ அனுப்புறேன், முதல்ல நான் ஏற்கனவே அனுப்பின வீடியோக்கான காசை என்னோட அக்கௌண்ட்ல போட்டு விட்டுருங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இதனுடைய மூணாவது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த டாக்டர் என்ன பண்றாங்கன்னா, இவங்க கிட்ட வர எல்லா பேஷண்ட்டுக்கும் மயக்க மருந்து கொடுத்து மேட்டர் பண்ண வச்சு அதை வீடியோவா எடுத்து விற்கிறது தான் இவங்களோட வேலை. இதனுடைய மூணாவது எபிசோடு முடிச்சிருப்பாங்களா. வாங்க நம்ம கண்டினியூஸா நாலாவது எபிசோடும் பார்த்துடலாம். இந்த நாலாவது எபிசோட்ல நம்ம கார்த்தி என்ன பண்ணிருப்பானா, நம்ம ஹீரோனுடைய அந்த லெஸ்பியன் ஃப்ரெண்ட் இருப்பா இல்லையா, அவளை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இப்ப இந்த டாக்டர் என்ன கேட்பாங்கன்னா, சொல்லு கார்த்திக் என்ன இந்த டைம்ல இங்க வந்திருக்க, என்ன விஷயம் அப்படி சொல்லி கேட்கும்போது, மேடம் இவளோட பேர் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, இவ தான் மோனிஷா, அதாவது ஐஷு சொல்லியிருந்தா இல்லையா லெஸ்பியனா இருக்கான்னு, அது இவ கூட தான் மேடம் அப்படி சொல்லும்போது, சரி ஓகே அதுக்கு என்ன இப்ப அப்படி சொல்லி கேட்கும்போது, இல்ல மேடம் இவங்கள்ட்ட சொல்லி புரிய வைங்க அவ கூட இருக்க வேணான்னு அப்படின்னு இவன் சொல்லும்போது, அதுக்கு அவ என்ன சொல்லுவானா, நான் ஒன்னும் அவ கூட வலுக்கட்டாயமா இல்ல, நீ அவளை விட்டு போனதால் தான் நான் அவளுக்கு ஆறுதலா இருந்தேன் அப்படின்னு அவ சொல்லும்போது, அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, நான் ஒன்னும் அவளை விட்டு போல, உன் பேர் எடுத்ததால் தான் அவளை நான் கொஞ்ச நாள் ஒதுக்கி வச்சேன் அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் சண்டை போடும்போது, இதை கேட்ட அந்த டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு நிமிஷம் இருங்க முதல்ல இதை குடிங்க அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த காஃபியை கொடுத்துட்டு, சரி சொல்லு கார்த்திக் இவ்வளவு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படி சொல்லி கேட்கும் போது இவன் சிரிப்பானா. இப்ப அவள்கிட்ட கேட்கும் போது அவளும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொல்லும் போது, சரி ஓகே அப்ப நான் சொல்றது நீங்க கேட்பீங்க இல்லையா அப்படி சொல்லி கேட்கும் போது, நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்போம் அப்படின்னு சொல்லுவாங்களா. சரி ஓகே நீங்க ஏன் ஒரு முறை மேட்டர் பண்ணி பார்க்க கூடாது அப்படி சொல்லும் போது, பண்ணலாமே அப்படின்னு சொல்லிடுவாங்களா. உடனே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா சும்மா வேற லெவல்ல இருக்குங்க இவங்க மேட்டர். கிட்டத்தட்ட ஒரு
20 நிமிஷத்துக்கு மேல சும்மா வெறியா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அடுத்த சிந்தாங்க காட்டுறாங்க. வழக்கம் போல டாக்டர் ஒருத்தனுக்கு கால் பண்ணிட்டு, இங்க பாரு ஏற்கனவே அனுப்பின 2 வீடியோக்கும் எனக்கு பேமெண்ட் வரல, நான் இன்னும் ஒரு வீடியோ வச்சிருக்கேன், நீ அந்த வீடியோக்கான பேமெண்ட் கொடுத்தா மட்டும்தான் உனக்கு நான் இந்த வீடியோவே அனுப்புவேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த காலை கட் பண்ணும்போது இதனோட 4வது எபிசோட முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா இதனுடைய 5வது எபிசோடும் பார்த்துடலாம். வழக்கம் போல அந்த டாக்டரோட கிளினிக்ல தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தனா அந்த டாக்டர் என்ன கேட்பாங்கன்னா, அட ஐஷா அவரு ராஜ் என்ன நீங்க 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவ என்ன சொல்லணும்னா, மேடம் உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அன்னைக்கு கார்த்தி சொன்னா இல்லையா அந்த விஷயம் எல்லாமே உண்மைதான், நான் உண்மையாவே அவனை சீட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இதை கேட்ட அந்த டாக்டர் என்ன கேட்பாங்கன்னா அந்த கார்த்தி கிட்ட, கார்த்தி சொல்றது என்ன உண்மையா அப்படி சொல்லி கேட்கும்போது, உண்மைதான் மேடம், அதே போல நான் ஆண்ட்ரியாவுக்கு தான் துரோகம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இவன் ஒத்துக்கிறான். சரி அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படி சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவ என்ன சொல்லணும்னா, உங்களால கண்டிப்பா எங்களோட மைண்ட் சேஞ்ச் பண்ண வைக்க முடியும் தெரியும், அதனால எங்களை பிரிச்சு விட்டுருங்க அப்படி சொல்லும்போது, சரி ஓகே அப்படியா இந்த காஃபி எடுத்து குடிங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அந்த காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் இப்ப இவங்க என்ன கேட்பாங்கன்னா, சரி ஓகே இப்போ உங்க 2 பேர்த்தையும் பிரிக்கணும் அவ்வளவுதானே அப்படி சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுவானா, இது எங்களை பிரிக்க போறீங்களா, நாங்க எப்போ அதே மாதிரி கேட்டோம் அப்படிலாம் கிடையாது அப்படி சொல்லும்போது பக்கத்துல இருந்தவனா, ஆமா ஆமா நாங்க 2 பேரும் ரொம்ப விரும்புறோம், எங்களையே நீங்க பிரிக்கிறீங்க, நாங்கெல்லாம் அப்படி பிரிய மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இந்த டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ராஜதானே விரும்புற சொன்ன, இப்ப இவனும் விரும்புறேன்னு சொல்ற அப்படி சொல்லும்போது, நான் எப்ப சொன்னேன், எனக்கு அவன்லாம் சும்மா டைம் பாஸ்க்கு தான் நான் வச்சிருக்கேன், நான் இவனை தான் விரும்புறேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே அப்பனா நான் சொல்ற மாதிரி நீங்க செய்றீங்களா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீனை போய் கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ரூம்ல வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாங்க. இந்த சீன்ஸ் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல இருக்கும். அந்த அளவுக்கு செம ஹாட்டாவே எடுத்திருப்பாங்க. இப்படியே இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த டாக்டர் வழக்கம் போல ஒருத்தன்ட்ட பேசுவாங்க இல்லையா, அவன்கிட்ட பேசி எனக்கு லாஸ்ட் டைம் நீ கொடுத்த பேமெண்ட் ரொம்ப லேட்டா வந்துச்சு, இந்த முறை உனக்கு வீடியோ வேணும்னா எனக்கு இன்ஸ்டன்டா பே பண்ற மாதிரி இருந்தா நான் வீடியோ அனுப்புவேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இதனுடைய 5வது எபிசோட முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா இதனுடைய 6வது எபிசோடும் பார்த்துடலாம். இந்த 6th எபிசோட ஸ்டார்டிங் சீல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிளினிக் தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தனா நம்ம எலன்ட்ராவும் அதுக்கப்புறம் அந்த கார்த்தி அங்க வந்திருப்பாங்க. இப்போ டாக்டர் என்ன கேட்பாங்கன்னா, ஆமா சொல்லுங்க என்ன விஷயமா நீங்க இங்க வந்தீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது, இவளோட பாய் ஃப்ரெண்டு என் ஆள் கூட சுத்திட்டு இருக்கான் அப்படி சொல்லும்போது அதுக்கு அவ என்ன சொல்லணும்னா, அப்படியெல்லாம் அவன் பண்ண மாட்டான் மேடம், இவன் தான் ஏதோ போய் சொல்லிட்டு இருக்கான், இவனுடைய ஆள் தான் என்னுடைய ஆளை கையில போட்டுட்டு அவ ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்கா, தயவு செய்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படி சொல்லும்போது, சரி ஓகே முதல்ல நீங்க இந்த காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல காஃபி கொடுத்ததுக்கு அப்புறம் சரி சொல்லுங்க உங்களுடைய ஆளுங்க உங்களுக்கு துரோகம் பண்றாங்களா அப்படி சொல்லி கேட்கும்போது, யார் அது அப்படியெல்லாம் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வேற மாதிரி பேசுவாங்களா. இதை கேட்ட உடனே அந்த டாக்டருக்கும் புரிஞ்சிடும். சரி ஓகே அப்ப நான் உங்களுடைய பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன், நான் சொல்ற மாதிரி நீங்க கேக்குறீங்களா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு தானே வந்திருக்கோம் அப்படின்னு அந்த கார்த்தி சொல்லுவானா. அதுக்கப்புறம் என்ன இவங்க 2 பேர் சேர்ந்து வழக்கம் போல செம்மையா மேட்டர் பண்ணுவாங்க. இப்படி இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வழக்கம் போல அந்த டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வீடியோ அனுப்புவாங்க இல்லையா அவனுக்கு கால் பண்ணி, நான் உனக்கு இன்னொரு வீடியோ அனுப்பியிருக்கேன் அதுக்கான பேமெண்ட் சீக்கிரமா கொடுத்துரு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இதனுடைய 6வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா 7வது எபிசோடு பார்த்துடலாம். இந்த முறை பார்த்தனா அதே கிளினிக்ல நம்ம ராஜ் அங்க வந்திருப்பாங்க. ராஜை பார்த்த உடனே அந்த டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க 2 பேர்த்த பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அதுவும் ராஜ் நீ ஆலன்ட்ராவையும் ஏமாத்திருக்க, அதுக்கப்புறம் அந்த ஐஷும் ஏமாத்திருக்க, 2 பேர் கூடயும் நீ சந்தோஷமா இருந்திருக்க, அதே போலதான் அந்த ஐஷு வந்து இந்த மோனிகாவை லவ் பண்ணியிருக்கா. மோனிகா உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ ஐஷும் லவ் பண்ணிருக்க, அதுக்கப்புறம் அவனோட பாய் ஃப்ரெண்டான அந்த கார்த்திக் கூட மேட்டர் பண்ணிருக்க, ஆனா நீங்க இப்படி அவங்க 2 பேத்துக்கு துரோகம் பண்ணாலும் ஆனா உங்களுடைய லவ்ல நீங்க உறுதியா இருக்கீங்க, சரி உங்க லவ்க்காக நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படி சொல்லி கேட்கும் போது, நான் எது வேணா பண்ணுவேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் சொல்லுவாங்களா. சரி ஓகே அப்பனா இந்த காஃபி எடுத்து குடிங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் என்ன இவங்க அதை குடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த சீன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா, இவங்க 2 பேரும் வழக்கம் போல மேட்டர் பண்ணும்போது சும்மா வெறியாவே காட்டியிருப்பாங்க. அந்த அளவுக்கு எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேல இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனுடைய அடுத்த எபிசோடு காட்டுறாங்க. இந்த லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் கிட்ட அந்த ஐஷு கார்த்தி அதுக்கப்புறம் ஐஷா இவங்க 5 பேரும் அங்க வந்திருப்பாங்க. இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களை பத்தி எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் ஒருத்தவங்க மாத்தி ஒருத்தவங்க சந்தோஷமா தான் இருக்கீங்க, நான் என்ன சொல்றேன்னா இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கு, ஆனா என் இடத்துக்கு வந்தனா அந்த பிரச்சனையை விட்டு நீங்க தூரமா இருக்கணும், உங்களுக்காக நான் ஒண்ணு வச்சிருக்கேன், முதல்ல எல்லாமே சேர்ந்து இந்த காஃபியை குடிங்க, அதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்க சந்தோஷமா இருங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவங்க எல்லாமே அந்த காஃபி குடிச்சிருவாங்களா. குடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தனா இந்த 5 பேர் சேர்ந்து ஒரே ரூம்ல பண்ற மேட்டர் சென்ஸ் செம்மையாவே எடுத்திருப்பாங்க. இப்படியே சும்மா வேற லெவல்ல இவன் ஆள் அவன் பண்ண அவன் ஆள் இவன் பண்ணனுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு வெறியாவே இருக்குங்க. இப்படியே இவங்க மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனோட ஃபுல் எபிசோடு முடிச்சிருப்பாங்க. அவ்வளவுதாங்க. இதுக்கப்புறம் ஒரு புது வெப் சீரிஸ்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இத்தனோட வருது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.